போய் பார்த்தா அப்படியே அனாது போன மாதிரி வருது. ஐயா எனக்கு 20 லட்சம் வேணாங்கய்யா. நீ கூடுத்து கூட்டாத, மேலும் கூடுத்து கூட்டாத, மக்களை கூட்டாத. நான் போராட்டம் பண்ணுவேன். மக்களை கூட்டாத, நீ போராட்டம் எந்த கட்சிக்காரங்களும் வேணாங்க, கட்சியே வேணாங்க. சரி நடந்துருச்சு ஐயா, ஒரு வார்த்தை மக்களுக்கு ஏதாவது ஒரு ஆறுதல் சொல்லுங்கய்யா. சொல்லிருக்கீங்களா இது வரல? இல்ல இப்ப சொல்லிருக்காரு, இப்பதாங்கய்யா சொல்லிருக்காரு. எங்களையா கொண்டு கொள்றேன். இப்ப 5 உசுறு போச்சுங்க, ஒரு ஊர்ல 5 உசுறு போச்சு, யாருங்க கொடுப்போம்? இப்ப நம்ம வந்திருக்க இடம் கரூர் ஏமூர் கிராமம். அந்த ஏமூர் கிராமமே இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா கண்ணீரும் கம்பளையுமா துக்கத்துல மூழ்கி இருக்குது. இந்த டிவிக்கு பிரச்சாரத்துக்காக போயிருக்காங்க. அவங்க கட்சி சார்ந்தவங்களும் கிடையாது. விஜய் மேல உள்ள ஒரு பிரியம், தன்னுடைய தம்பி, தன்னுடைய ஒரு சகோதரனா, அது மாதிரியான ஒரு எண்ணத்துல ஒரு தீவிர ஒரு ரசிகர். அந்த ஒரு இது நம்ம ஊருக்கு வந்திருக்கிறாங்களே, நம்ம எல்லாம் பாப்போம் அப்படின்றதுல ஒரு இந்த கிராமத்துல இருந்து பலர் போயிருக்கிறாங்க. சின்ன பையன் அது மாதிரி இந்த 4 பேருமே பாத்தீங்க அப்படின்னாக்கா சந்திரா அப்படின்றவங்களுடைய கணவர். 2 பிள்ளைகள் அவங்களுக்கு இருக்கிறதா சொல்றாங்க. 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க, சின்ன சின்ன பசங்க. இவ்வளவு நாள் அவங்க இல்லத்துல வாழ்ந்தவங்க இனி வந்து அந்த இடத்துல வந்து அவங்க இல்ல. அவங்க வந்து ஒரு கடவுளா கரைந்து போயிருக்கிறாங்க. அந்த ஆழ்ந்த இரங்கல்களை நம்மளால சொல்ல முடியல, ஆறுதல் படுத்த முடியாத ஒரு துயரத்துல இருக்கிறாங்க. வணக்கண்ணே, அக்கா வந்து என்ன சொல்லிட்டு போனாங்க? காலையில் சின்ன பையன் ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி அப்பா 2000 பணம் தான் கொடுப்பா, முடிவிட்டு வந்துடுறப்பா அப்படின்னு. பணம் இல்லைடா, நான் வேலைக்கு வந்துட்டேன், மத்தியானம் மேலே இது வேலைக்கு வந்த காசு இருந்தால் மத்தியானம் கொடுத்து என்ன பண்ணுறது நான் அப்படின்னு கேட்டுருந்தேன். இதே வேறு பக்கம் இருந்தால் மாற்றி விட புண்ணியா, வேறு பக்கம் எங்கேயும் மாற்ற போடலடா அப்படின்னு. சரி அம்மா பேசுறதுதான் பொண்ணு போன கொடுத்தேன். அப்புறம் எங்கள் வீட்டில் வாங்கி இது மாதிரி மீட்டிங்கு கூப்பிட்றாங்க, நான் போட்டேன் அப்படின்னா. நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன், நம்ம வீட்டில் பேச முடியுமா, இனிமேல் என்னமோ பண்ணுறாங்க பண்ணுங்க அப்படின்ட்டு 2 பணம் முடிச்சுட்டு ஃபோனை வச்சுட்டு நான் போயிருக்க மாட்டாங்கன்னு ஏதாவது கவலையில் வேலை செஞ்சுட்டு வந்தேன். சாயங்காலம் வந்து பார்த்தா என் மாமனார் மாமியார் இருந்தாங்க. எங்கே அங்கே காணாமல் அப்படின்னா மீட்டிங் போயிட்டாங்கன்னாங்க. அப்புறம் இன்னொரு ஆள் ஒரு வேலை கூப்பிட்டாங்க. சரி நான் 6:30 ஒரு பக்கம் போயிட்டு இருந்துட்டு என் பாய் பெரிய ஃபோன் பண்ணேன். எது ஆம்புலன்ஸ் பார்த்துருப்பான்றது ஃபோன் பண்ணேன். அப்போ அம்மா அங்கே மீட்டிங்கே போயிருக்குதுங்க. சரி மீட்டிங் தான் போயிருக்குதுங்க. தம்பிக்கு ஃபோன் பண்ணி எங்கே இருக்காங்கன்னு கேளுப்பா அப்படின்னு ஃபோன் பண்ணி கேட்டேன். அப்போ நான் மீட்டிங் வெளியில் இருக்கிறேன், அம்மா எங்கடா அப்படின்னா. அம்மா உள்ள மீட்டிங் இருக்குது, நான் வெளியில் இருக்கிறேன்னப்பா அப்படிங்க. அம்மாட்ட போன போடுறானே, இல்லை அம்மா மீட்டிங் உள்ளே இருக்கு, நான் வெளியில் இருக்கிறேன், சிவந்திரபுரத்தில் அவ்வளோ உள்ள உட்காந்துருக்காங்க, இந்த அம்மாவும் பக்கத்தில் போலீஸ்கார அம்மாவும் 2 பேரும் உட்காந்துருக்காங்க அப்படின்னாங்க. மனசார அப்படிதான் நினச்சேன். சரி ஒழுப்பு ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்காங்கன்னு நினச்சேன். அப்புறம் சரி ஓட்டுக்கு வந்தேன். வந்துட்டு வண்டி எடுத்துட்டு எல்லாம் போனாங்க. ஒரு வயது தான் வந்துச்சுனாங்க. சரி ஜிஹெச்சி வண்டி நிறைய வந்துச்சுனாங்க. சரி ஜிஹெச்சிக்கு போகலான்னு போனேன். ஜிஹெச்சி வாசலில் போயினால போலீஸ்காரமாக ஃபோன் பண்ணிச்சு, இது மாதிரி பணக்கார அந்த கொட்டாய்க்கு வந்துருங்க, இது மாதிரி சந்திரா பேட்சில் உள்ள இருக்குதாங்க, வந்துருங்க அப்படின்னாங்க. அப்பதான் சரி அங்கே போனேன், வடக்கால போனேன். போய் பார்த்தா அனாது போன மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க. அதுக்கு விடமாட்டேன்ட்டாங்க. என்ன வேலை கெஞ்சி கதறி விடமாட்டேன்ட்டாங்க. அப்படி சொல்லி கொண்டு போய் பார்த்தா அப்படியே அனாது போன மாதிரி எடுக்காத. ஒரு துணி கூட போடல, அப்படி போட்டு வச்சிருந்தாங்க. அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு ஏதாவது சொல்றாங்களா? அவர் விஜய் வரும்போது அங்கிருந்து கும்பல் சேலத்திலிருந்து வந்திருப்பாரு. வரும்போது அங்கிருந்து கும்பலோட வந்து நெருக்கினதுதான், அதுதான் பாதிப்புன்னு நைட்டு வரல எனக்கு தகவல். அங்கிருந்து வந்த கும்பல் தான் அங்க நெருக்கினது. அப்படிங்கிறத மீதி எல்லாம் சாமான் எல்லாம் உட்காந்து எல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தா எல்லாம். அவர் வரும்போது வந்த கும்பல், அந்த கும்பல் தான் வந்து இருக்குச்சு. இப்படித்தான் கட்சி மீட்டிங் நடத்துவீங்களா சொல்லுங்க? எங்களை மாதிரி ஏழைகளை கூட்டு போய் மீட்டிங்களை விட்டு நீங்க பெருமைப்படுத்திக்கிறீங்க. எந்த ஒரு கட்சி மீட்டிங்ல திமுகவோ காங்கிரஸோ எந்த காலத்திலையும் ஒரு உயிர் கூட போகலைங்க. பாதுகாப்பா கொண்டு போவாங்க, பாதுகாப்பா கொண்டு போவாங்க. எம்ஜிஆர் விடவா இவரு ரசிகர்,
எம்ஜிஆர் விடவே இவரு இதுல எந்த இடத்துல பாதுகாப்பு தவறு இருக்கு? தவறுனா இவரு அங்கங்க நிறுத்தி அந்த கும்பலை அங்கங்க கை கட்டி வந்து அந்த கும்பலுங்க வந்திருக்காரு. நான் என்ன பொறுத்த வரல அங்க விசாரிச்ச வரல நைட்டு ஃபுல்லா இருந்தேங்க, நான் தூக்கமே இல்லை. அங்கங்க வரும்போது அப்படி கை அசைச்சிருந்தா அந்த கும்பலை சரி நம்ம பாத்துட்டோம். தலைவர்னே வச்சுக்கோ, தலைவரை பாத்துட்டோம். விஜய் கை அசைச்சிருந்தா பாத்துட்டோம்னு திரும்பி இருப்பாங்க, அவர் கை அசைக்கல. அசைக்கல, இவர் கார்லயே வந்துட்டாரு. ஒரு வாட்டுக்கு பூண்டு வந்துட்டாரு. பின்னாடியே கும்பல் வந்து அந்த கும்பலை வந்து போட்டு நெருக்கி அந்த குறுகிய இடத்துல அதிகமான கும்பலை கொண்டு விட்டு சரி நடந்துருச்சு ஐயா, ஒரு வார்த்தை மக்களுக்கு ஏதாவது ஒரு ஆறுதல் சொல்லுங்கய்யா. சொல்லி இருக்கீங்களா இது வரல? இல்ல இப்ப சொல்லிருக்காரு, இப்பதாங்கய்யா சொல்லிருக்காரு. உடனே பேசல, அப்பவே ஆறுதல் சொல்லணும். அனைத்து கட்சிக்காரங்களும் பேசினாங்க, வந்து இங்க ஆஸ்பத்திரியில நைட்டு இருந்திருந்தாங்க. நீங்க ஏன் உங்க கூட்டத்துக்கு வந்த உங்களுடைய தொண்டர்களுக்கு நீ ஏன் ஆறுதல் சொல்லாம ஏன் சென்னைக்கு போற? ஐயா எனக்கு 20 லட்சம் வேணாங்கய்யா, நீ கூட்டத்தை கூட்டாத, மேலும் கூட்டத்தை கூட்டாத, மக்களை கூட்டாத, நான் போராட்டம் பண்ணுவேன். மக்களை கூட்டாத, நீ போராட்டம், நான் இன்னும் மக்களை கூட்டினீங்கன்னா போராட்டம் பண்ணுவேன். அதான் நான் முடிவு பண்ணிக்கிட்டு இருக்கேன் நாங்க. ஆமா, கூட்டணி யாரோ கூட்டுங்க. காமராஜர் ஆட்சி காலத்துல 10 பேர் வருவாங்க. ஆமா அண்ணன், அப்ப அவளுக்கு என்ன அப்படி ஒரு 10 பேர் தான் வருவாங்க. கூட்டமெல்லாம் அதிகம் இருக்கு. அந்த மாதிரி ஆட்சி தலைவர் எல்லாம் அன்னைக்கு ஆண்டாங்க. இவங்க என்னமோ போட்டு கடல்ல வலை விரிச்சு போட்ட மாதிரி, மீன் பிடிக்கிறதுக்கு வலை விரிச்சு போட்ட மாதிரி மக்களை அப்படியே ரவுண்டு கட்டுறாங்க. எந்த கட்சியா இருந்தாலும் சரி, ஏமூர் கிராமத்துக்குள்ள எந்த கட்சிக்காரங்க வந்தாலும் சரி, இனிமேலு நான் உயிரோட இருக்க வரலும் யாராவது டெம்பாவில் வந்து எந்த கட்சிக்காரங்களா இருந்தாலும் டெம்பாவில் ஏற்றிட்டாங்கன்னா அவங்கள நானா பாத்துக்கிறேன், பாத்துக்கலாம். எந்த கட்சிக்காரங்களும் வேணாங்க, நாங்க பொதுவா இருந்துக்கிறோங்க. கட்சியே வேணாங்க, பொதுவா இருந்துக்கிறோம். எங்களையா கொண்டு கொள்றேன். இப்ப 5 உசுறு போச்சுங்க, ஒரு ஊர்ல 5 உசுறு போச்சு. யாருங்க கொடுப்போம்? நீ சென்னைக்கு போயிட்ட, இங்க வந்து மீட்டிங் நடத்தின சென்னைக்கு போயிட்ட. இதுக்கு இந்த மக்களுக்கெல்லாம் யாரு பதில் சொல்றது? நீ சொல்லணும்ல, பதில் சொல்லணும்ல, அப்பப்ப பதில் சொல்லணும்ல, அந்த மக்களுக்கு ஆதரவு சொல்லணும்ல. அப்ப எதுக்கு நீ கட்சிக்கு தலைவரா வர்ற? நம்ம ஊருக்குள்ள யாரா இருந்தாலும் எந்த கட்சியா இருந்தாலும் டெம்பா கொண்டு வந்து ஜனங்களை ஏற்றி கொண்டு போய் உயிரை கொள்ளாதீங்க. நம்ம உயிரை நம்ம பாதுகாத்துக்குவோம். எந்த கட்சிக்காரங்கள் இருந்தாலும் சரி, நம்ம வேணா தனியா போறோமா, நீ வேணா விருப்பப்பட்ட போய்க்கும். பொது மக்களை கூட்டு போய் கொள்ளாதீங்க. கையோட சேட்டான் அருமையான பிள்ளைங்க, பர்சல் மாதிரி இனிமேல பார்க்க போறோம்.